ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், வயது சார்ந்த கணக்குகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வயது சார்ந்த கணக்குகளில் நார்மலாக ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தான், ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு மேலே நம்ம சம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு சர்டென் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஏஜ் இருக்குது, இப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த ஆண்டு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கணும். இதே இப்போ இவ்வளோ இருக்குது, ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைனஸ் சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசண்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கும் அதே மாதிரி தான். ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகும்போது ஆட் பண்ணிக்கணும், ஃப்யூச்சர்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை தாண்டி இதில் கான்செப்ட் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம சம்ஸ் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். அதில் என்ன மாதிரி மெத்தடில் எப்படி வந்தால் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அருண் மற்றும் சுரேஷோட தற்போதைய வயதுகள் 24, 36ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் 8 ஆண்டுகளுக்கு முன் சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்? இப்போ தற்போதைய வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க, சுரேஷ்க்கு 36, அருணுக்கு 24. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னா 36 - 8, 24 - 8. ஸோ என்ன 28, 16, 4 டேபிளில் 7:4. ஸோ ஆன்சர் 7:4. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் போவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, விமல் மற்றும் அருணின் வயது விகிதம். விமலுக்கும் அருணுக்கும் 3:5ங்கிற ரேஷியோவில் அவங்களோட ஏஜ் இருக்குது. அவர்களின் மொத்த வயது 80 எனில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? அவங்களோட மொத்த வயசு ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுங்கிறாங்க, 80ன்ட்டாங்க. ஸோ 3x + 5x 80, 8x = 80, x 10ன்ட்டாங்க. ஸோ 3x விமலோட வயசு 30, அருணோட வயது 50. ஸோ 10 ஆண்டுகளுக்கு பின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 10 ஆண்டுகளுக்கு பின்னாச்சு என்ன வரும், 30 + 10 40, 50 + 10 60. ஸோ 4:6ன்னு வரும். இன்னும் ஷார்ட்டாக எழுதும்போது 2:3 வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏக்கு 50 வயது, பிக்கு 40 வயது. அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயது விகிதம் 3:2 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம், எவ்வளோ வருஷங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 50 வயசு இருக்குது, 50 - x டிவைடட் பை 40 வயசு இருக்குது, 40 - x. இது எப்போ 3/2ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 100 - 2x = 120 - 3x, x = 20. ஸோ ஆன்சர் 20 இயர்ஸ். 20 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ எப்படி இருந்திருக்கும், 3:2 இருந்திருக்கும். இது இன்னொரு மெத்தட்லையும் போகலாம், நம்ம ஆப்ஷன் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்ஷன் பியும் ஏ மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 13 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்க ஏஜில் 30 சப்ராக்ட் பண்ணணும். 50 - 30 டிவைடட் பை 40 - 30. ஸோ என்ன வரும், 20/10 வரும். ஸோ 2/1 வரும். ரேஷியோ 2/1 இருக்குது. ஆனால் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கு 3:2. ஸோ அது கிடையாது. இப்போ ஏ ஆப்ஷன் போகும். 20ன்னு கொடுத்தாங்க. ஸோ 50 - 20 30, 40 - 20 20, 30/20 3/2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20 தான் வரும். இது இப்படி கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராகுல், ஹருண் அப்படிங்கிற 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வயது விகிதம் 5:7ங்கிறதுல இருக்குது. 4 வருடங்கள் கழித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வயதுகளின் தொகை 56 வருடங்களாக இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா 56 வரும். அவங்களோட இப்போ ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆப்ஷன் மெத்தடே போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏல 15, 21ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் +4 +4 +4ன்னு ஆட் பண்ணுறோம். 15 + 4 21 + 4. அப்போ 19, 25. இதை ஆட் பண்ணால் 44 தான் வருது. ஸோ ஆன்சர் கிடையாது நமக்கு. அடுத்த ஆப்ஷன் பி எடுக்கிறோம். 20, 28 இருக்குது, +4 +4, 24 + 32 ஆட் பண்ணால் 56 வருது. ஸோ ஆன்சர் இதுதான். சி ஆப்ஷனையும் எடுத்து செக் பண்ணி பார்ப்போமே. 25 + 4 35 + 4, 29 + 39 68 வருது. ஸோ அந்த ரெண்டு பேர்த்தோட வயதை கூட்டும்போது 56 வர மாட்டேங்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 20, 28. என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பாருங்கள், 5:7 தான் இருக்குது. ஸோ மொதல் 3 ஆப்ஷனுமே 5:7 தான் இருக்குது. ரேஷியோ வச்சு கூட சில டைம் எலிமினேட் பண்ணி ஒரே ஒரு ஆன்சர் கூட ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மில் தினேஷ்
ரோஷன் 2 பேர் இருக்காங்க. தினேஷ் வந்து ரோஷனுக்கு 9 வயது இளையவர். தினேஷ் ரோஷனுக்கு 9 வயது இளையவர். அவர்களின் வயது வந்து என்ன விகிதத்தில் இருக்குது? 4:5 இருக்குது. அப்படி இருந்தால் தினேஷோட வயது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தினேஷுக்கும் ரோஷனுக்கும் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4:5. ஸோ 4x 5x. தினேஷுக்கு வந்து 4x, ரோஷனுக்கு வந்து 5x. அவங்க 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 5x மைனஸ் 4x வந்து 9. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? 9. இப்போ கேட்டிருக்கிறது வந்து தினேஷோட வயதை கேட்குறாங்க. ஸோ தினேஷ்னா 4x. ஸோ 4 × 9 36. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் போகும். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதர் இஸ் 20 years older than her daughter. அதாவது தன்னோட மகளை விட தாய் வந்துட்டு 20 வயது அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போனா 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20. அடுத்து 4 years பிஃபோர், 4 வருஷத்துக்கு முன்னாடி தாயின் வயது வந்து எப்படி இருக்கான்? மகளின் வயதை போல் 5 மடங்கு. தாய் வந்துட்டு மகளோட 5 மடங்கு இருக்காங்க. இப்போ மகளுக்கு 1 வயது அப்படின்னா தாய்க்கு வந்து 5 வயது, அந்த மாதிரி கணக்கு. ரேஷியோ 1:5ங்கிறது டாட்டருக்கும் மதருக்கும். இப்போ மதருக்கும் டாட்டருக்குள்ள ரேஷியோனா 5x 1xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? 4 வருஷம், இப்போ வந்து நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம 5x 1xன்னு ரேஷியோவில் இருக்கிறத எழுதிக்கிறோம். இப்போ 4 வருஷம் வந்து இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் என்னன்னு சொல்கிறாங்க? 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ 5x, அவங்களுக்கு இன்னொரு 4 வயசு கூடியிருக்கும், 5x + 4. டாட்டருக்கு அதே மாதிரி 4 வயசு கூடியிருக்கும், x + 4. இது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறாங்க? 20 அப்படிங்கிறாங்க. 4 கேன்சல் ஆயிரும். 5x - x வந்து 4x ஆயிரும். அப்போ x = 5 ஆயிரும். இப்போ இந்த x = 5 எங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் அவங்க கொஸ்டினில் எங்கே கேட்குறாங்களோ அதுதான். ஹவு ஓல்ட் இஸ் த டாட்டர்னோ, அதாவது தற்போது மகளின் வயது. தற்போது மகளின் வயதுனா என்ன? 1x + 4. அப்போ x + 4னா 5 + 4, அப்போ 9 years. இதே தாயோட வயது கேட்டாங்கன்னா 5x + 4 25 + 4 வரும், 29 years வரும். இதுவே இப்போ வந்து தற்போது வயதை கேட்குறாங்க. ஒரு வேளை 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயது என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த x = 5 போய் 5xலையும் 1xலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த கணக்கு போவோம். எனக்கு த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ராணி அண்ட் மேரி இஸ் 14 years. அதாவது ராணி மேரி 2 பேர்த்தோட வயதை கூட்டும்போது எவ்வளோ இருக்குங்கிறாங்களாம்? அதாவது மேரி அண்ட் நான்சி அவங்க 2 பேர்த்தோட வயதை கூட்டுறதை விட 14 அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதாவது மேரிக்கும் நான்சியோட வயசை கூட்டினாலும் ராணிக்கும் மேரியோட வயசை கூட்டினாலும் இவங்களது வந்து 14 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க, ராணி ப்ளஸ் மேரி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ராணி ப்ளஸ் மேரி இஸ் 14 greater than மேரி ப்ளஸ் நான்சி. ஸோ இது எழுதிடும். இதில் எம்மு கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது r = 14 + n இருக்கும். அப்போ r - n = 14. அவங்க என்ன கேட்குறாங்க? நான்சி ஆனவர் ராணியை காட்டிலும் எத்தனை வயது சிறியவர் என கண்டுபிடி. ராணியை விட நான்சி வந்து 14 வயசு சிறியவங்க. ஸோ ஆன்சர் வந்து 14. அடுத்து ஏயின் வயது பியை விட 2 வயது மூத்தவன். அதாவது ஏ வந்துட்டு பியை விட 2 வயது மூத்தவன். ஸோ +2. சிஐ போல் 2 மடங்கு வயதாகும் பியோட வயது. சிஐ போல் 2 மடங்கு. ஸோ மல்டிப்ளை பை 2. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மூவரின் மொத்த வயது. ஸோ ஏ + பி + சி இது எவ்வளோங்கிறாங்க? 27. ஸோ இப்போ நம்ம சிக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிக்கு வந்து 2xஆக இருக்கும், ஏக்கு வந்து 2x + 2ஆக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27ங்கிறாங்க. ஸோ 5x + 2 = 27, 5x = 25 வரும், x = 5. என்ன கேட்குறாங்க? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? பியின் வயது எவ்வளோ? பின்னா 2x. ஸோ 2 × 5 ஆன்சர் வந்துட்டு 10. அடுத்து தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 3:1. தந்தை மற்றும் மகனுக்கு வந்து 3:1. தந்தைனா எஃப்னு எடுத்துக்கிறோம், ஃபாதரு, சன்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவர்களின் வயதின் பெருக்கல் பரவல் 147 எனில் இவங்க 2 பேர்த்தோட வயதோட பெருக்கல் பரவல் 147. அப்போ 3x × x வந்து 147ட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 3x² = 147, x² = 49 வரும், x வந்து 7 வந்துருச்சு. அப்போ x7னா சன்னுக்கு 7, ஃபாதருக்கு 21. 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 7 + 5 21 + 5. ஸோ 7 + 5னா 12, 21 + 5னா 26. ஸோ ஃபாதர் இஸ் டு சன் கேட்குறாங்க. ஸோ 26 is to 12,
26:12 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 13:6. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஏ மற்றும் பியின் மொத்த வயது தற்போது 110. ஏயும் பியும் ஆட் பண்ணால் 110 கொடுத்துட்டாங்க. 20 வருடத்திற்கு முன்பு, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களின் வயது விகிதம் 4.3 எனில், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்க, 4.3 எனில் ஏயின் வயது என்ன? இப்போ ஏ எவ்வளோ வயசு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், 20 வயதுக்கு முன்னாடி வந்து 4:3 இருக்குது. ஸோ 4x 3x. இப்போ கூட +20 வந்தது, +20. 4x + 20 + 3x + 20 தான் 110 கொடுத்துருக்காங்க இங்கே இந்த ஈக்குவேஷன். இப்போ 4x + 20 + 3x + 20 என்ன எழுதுகிறோம், 7x + 40 = 110. 7x = 70 வரும், x = 10 வந்துடும். இப்போ கேட்குறது ஏவோட வயசு கேட்குறாங்க, தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ 4x + 20, 4x, எக்ஸுக்கு பதிலாக 10 போடுறோம். ஸோ 10, 40 + 20 60. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 60 ஏ. இதே பியோட வயது கேட்குறாங்கன்னா 3x + 20, 3xனா 30 + 20. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 15 வரும். நெக்ஸ்ட்டு போவோம். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் அ சன் அண்ட் ஃபாதர் இஸ் 72. அதாவது தந்தை மற்றும் மகனோட வயதை கூட்டும்போது 72 வருதுங்கிறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம், 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு என்றால், அப்பாவோட வயசு வந்து சன்னை காட்டிலும் பையனை காட்டிலும் 3 மடங்கு இருக்குது. அப்போ இப்போ எவ்வளோ வயசு சன்னுக்கு, பையனுக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்குறாங்க. இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறாங்க, 3:1, அதாவது 3x 1xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ தற்போது எப்படி இருக்கும், 3x - 12 x - 12. இதோட அடிஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 72ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4x - 24 = 72 வரும். x = 4x = 96 இருக்கும். அடுத்து x = 24 வந்துடும். ஸோ இப்போ x = 24 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 24 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், அவங்க கேட்குறது தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ x = 24 கொண்டு போய் இந்த தற்போது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 24 - 12, 24 - 12, 24 - 12 வந்துட்டு 12ன்னு வந்துடும் சன்னோட வயசு. இதே ஃபாதரோட வயசு கேட்குறாங்கன்னா 3x - 12, 3x - 12. ஸோ 72 - 12 வந்துட்டு 16 சொல்லிட்டு வந்துடும். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். The present ages of 3 persons are in the proportion என்ன சொல்லியிருக்காங்க, 4:7:9. அதாவது 3 பேரோட வயசு வந்து 4:7:9ங்கிற விகிதத்தில் இருக்குது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் மொத்த வயது 56 எனில் அவர்களின் தற்போதைய வயதை கண்டறியும். தற்போதைய வயது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம தற்போதைய வயது எது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போவோம். 8:20:28ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேஷியோ என்ன இருக்குது, 2:5:4 டேபிளில் போட்டால் 2:5:7 வருது. ஸோ நமக்கு கொடுத்துருக்குறது 4:7:9. ஸோ இது வராது. அடுத்து பி ஆப்ஷன் 16:28:36 கொடுத்துருக்காங்க. இது 4 டேபிளில் போட்டோம்னா 4:7:9 வரும். இது 20:35:45 இருக்குது. இதுவும் 4 டேபிளில் போட்டோம்னா 4:7:9 வருது. டி ஆப்ஷன் என்ன வருது, 24:28:36 கொடுத்துருக்காங்க. இது 6:7:9 வருது. ஸோ ஆப்ஷன் ஏவும் டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பிஆ சியாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அடுத்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட வயதோட கூடுதல் தொகை எவ்வளோ இருக்கான், 56 இருக்கான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணி என்ன வருதுன்னு எழுதுங்க. 16ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 8, 28ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 20, 36ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 28. ஸோ இதை 3 ஆட் பண்ணால் நமக்கு 56 வருது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இதையும் செக் பண்ணி பார்த்தோம்னா 12 + 27 + 37 வரும். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா 56 வராது, 56ஓட அதிகமாக வரும். ஸோ ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. இந்த மாதிரி ஆப்ஷன் மெத்தட்லேயும் போகலாம். சில சம் ஈக்குவேஷன்லாம் எழுதுறதுக்கு எனக்கு இதாக இருக்குது, சில சம்ஸ்க்கு வரும், சில சம்ஸ்க்கு ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற மாதிரி மெத்தட் இருக்கிற சம்க்கு நான் உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தட். அடுத்து இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ 4:5. தற்போதைய வயது எப்படி இருக்குங்கிறாங்க, 4:5 இருக்குங்கிறாங்க. அடுத்து
இந்த மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் ரேஷியோ எழுதி ரேஷியோ வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மெத்தட் இது ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈக்குவேஷனை எழுதாமல் இதில் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி இதை சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லா ஏஜஸ் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து 2 ரேஷியோ இருக்குது அப்படின்னாலே இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏஜஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் தே வில் பி இந்த ரேஷியோ ஆஃப் 5:6. தற்போது 4:5 இருக்குது. 5 ஆண்டுக்கு பின்பு 5:6 இருக்குது. அவங்களோட தென் த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜோட சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் மெத்தடில் போவோம். இப்போ என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 4:5 இருக்கா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். 1 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 1. அதே மாதிரி இந்த 5க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் 1. இந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். அதாவது 4க்கும் 5க்கும் இருக்கிற மாதிரியே 5க்கும் 6க்கும் சேமாக இருக்குது அப்படின்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணணும். இல்லைனா அது என்ன பண்ணுறதுன்னா அடுத்த சம் வரும்போது அடுத்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும்போது பார்ப்போம். இப்படி சேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் என்ன, ஈக்குவலாக இருக்கும். எல்லா ரேஷியோலையும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 4க்கும் 5க்கும் பார்த்தாலும் சேம் தான் இருக்கும், 5க்கும் 6க்கு பார்த்தாலும் சேம் தான் இருக்கும். ஸோ 4க்கும் 5க்கும் பார்க்கும்போது 1. ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு இந்த 5 இயர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா தற்போது 5 ஆண்டுக்கு பின். ஸோ இது ரெண்டுக்கும் எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தென் தேர் சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜஸ்னால் இந்த 5 கொண்டு போய் இந்த தற்போதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 × 5 20 ப்ளஸ் 5 × 5 25. ஸோ 20 + 25 45. இது ஒரு மெத்தட், இது நார்மலான மெத்தட். இதுதான் வந்துட்டு அடுத்தது ஒரு ஆப்ஷன்லேருந்து ஷார்ட்கட்டாக டக்குன்னு டைம் சேவ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ வந்துட்டு 4.5ன்னு கொடுத்துருக்கு, 4:5. ஸோ ஆன்சர் இது என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், தற்போதைய வயதின் கூடுதல். ஸோ 4x + 5x கூட்டி தான் நம்ம கடைசியில் எழுத போகிறோம். 4x + 5x என்ன வரும், 9x வரும். ஸோ ஆப்ஷனில் மல்டிபிள் ஆஃப் 9ல் எது இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஒருவேளை ஒரே ஆப்ஷன் இருக்குது நம்ம லக்குக்கு இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர், டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ 55 9ஆல் டிவைட் ஆகாது, 35ம் 9ஆல் டிவைட் ஆகாது, 25 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து 45 தான் இருக்கும். இது ரேஷியோ சம் வருது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ டிஃப்ரென்ஸாக வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரேஷியோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற போது என்ன மாதிரி பண்ணும். ராம் மற்றும் முக்தாவோட தற்போதைய வயது விகிதம் 3:5. 9 ஆண்டுக்கு பின் என்னவா 3:4. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா, வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 3க்கும் 5க்கும் 2ன்னு வருது. இந்த 3க்கும் 4க்கும் என்ன வருது, 1ன்னு வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை சேம் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த வர டிஃப்ரென்ஸை. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 5 அப்படியே இருக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 8ன்னு மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3 5க்கும் 2, 6 8க்கும் 2. ஸோ இப்போ வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன வருது, 3க்கும் 6க்கும் 3 வரும், 5க்கும் 8க்கும் 3 வரும். ஸோ 3 யூனிட் ஈக்குவல் டு எத்தனை வருஷம் மாறி இருக்குது, 9 வருஷம். ஸோ 3 யூனிட் ஈக்குவல் டு 9 இயர்ஸ். அப்போ ஒரு யூனிட்டு 3 இயர்ஸு. கொஸ்டினில் கேட்குறாங்க ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் முக்தானா ப்ரெசன்ட் ஏஜ் இங்கே கொண்டு இந்த 5ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 யூனிட் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். அப்போ 5 யூனிட் ஈக்குவல் டு 15 இயர்ஸ். இப்படி தான் போடணும். அடுத்து இன்னொரு 4-5 சம்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ பாருங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏயின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏயின் வயது பியை விட பாதியாக இருந்துச்சு. அப்போ பிக்கு 2னா ஏக்கு 1. தற்போதைய வயது எப்படி இருக்கான், 3:4 இருக்கான். அவங்களோட தற்போதைய வயதின் கூடுதல் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தற்போதைய வயதின் கூடுதல், இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது சொன்னா இருக்கா, 3 4. ஸோ 3x + 4x 7x. ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரு எதுவுமே இல்லை, இது 1 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். நம்ம மெத்தடில் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3க்கும் 4க்கும் 1, 1க்கும் 2க்கும் 1. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். 3க்கும் 1க்கும் 2 யூனிட்ஸ் இருக்குது. 2 யூனிட்ஸ் எத்தனை வருஷம், 10 வருஷம் நம்ம தள்ளி வந்துட்டோம். ஸோ 2 யூனிட்ஸ் = 10 இயர். அதில் ஒரு யூனிட் எவ்வளோ வரும், அப்போ 5 இயர்ஸு.
அவங்க கேட்குறது ப்ரெசன்ட் ஏஜோட சம்மு. ஸோ 3x 4x 3 × 5 4 × 5 15 + 20 ஸோ 35 இயர்ஸ் வந்துடும். இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி சம் கேட்குறாங்கன்னா இதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்லி ஏஜஸ் ப்ராப்ளம்னா எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சில டைம் இந்த மாதிரி 2 இயர் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம நார்மல் எந்த மெத்தடு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் மெத்தடையும் ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தை வயதில் பாதியாகும். முரளியோட தற்போதைய வயது எப்படி இருக்குது? தந்தையில் பாதி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி முரளியின் வயசு மாதிரி அவங்க அப்பாவோடது 3 மடங்காக இருக்குது. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க. இந்த மாதிரி 2 பேர்த்தோட வயதும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் மெத்தடில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ஆப்ஷனும் பாருங்கள் டபுளாக தான் இருக்குது. 16 32 15 30 20 40 17 34. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியல. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? 3 டைம்ஸாக இருக்குது. ஸோ இதில் 10 சப்ராக்ட் பண்ணுறோம். என்ன வரும்? 6 22. ஸோ இது 3 டைம்ஸ் இருக்கா? இல்லை. இதில் 10 சப்ராக்ட் பண்ணால் 5 20. இது 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. இதில் பாருங்கள் 10 சப்ராக்ட் பண்ணால் 10 13 வருது. இது பாருங்கள், அவர் தந்தை வயது வந்து 3 மடங்காக இருக்குது முரளியை விட. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது ஆப்ஷன் மெத்தட். இந்த மாதிரி மெத்தடையும் கற்று இதுக்கு நார்மல் மெத்தடு போடுறதுனா இதே மாதிரி தான். இது மாதிரி 1:2 3 மடங்கு. ஸோ 1:3 இந்த மாதிரி போட்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி போட்டோம்னாலும் அதுலேயும் இதே ஆன்சர் தான் வரும். மோஸ்ட்லி 2 பேர் கொடுத்துருக்காங்க, 2 பேரோட வயசும் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணிடுங்க. அடுத்த கணக்கு போவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் 2 brothers. 2 பேர்த்தோட ஏஜஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் தற்போது. அப்போ 1:2ன்னு கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் வந்து 1:3 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எனில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அவங்களோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிப்போமா? இப்படி கூட போடலாம். அடுத்து அவங்க ஏஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃபரன்ஸ் 2 இங்கே என்ன 1. ஸோ என்ன பண்ணணும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 3 2:4 இருக்கும். ஓகேவா? ரெண்டுக்கு வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ 1 யூனிட் = 5 வருஷம். இதை கொண்டு போய் எதில் இது பண்ணணும்? ப்ரெசண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ரெசண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனா இந்த 2லையும் 4லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2லையும் 4லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2லையும் 4லையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 10. 2 × 5 10, 5 × 4 20. அப்போ 10 20 தான் அவங்களோட தற்போதைய வயது. இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க? இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் 10லேருந்து அப்போ 5 கூட்டினா 15, 15லேருந்து 5 கூட்டினா 25. ஸோ 15 25 தான் அவங்களோட வயது. எப்போ? 5 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ அதோட ரேஷியோ 15:25 போட்டால் என்ன வரும்? 3:5. ஸோ 3:5 தான் ஆன்சர். இது வந்து நார்மல் மெத்தட். இது டைரக்ட் மெத்தட். இப்போ என்ன வருது? டிஃப்ரென்ஸு 1 வருது. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸு 1 தான் இருக்கும். ஸோ 2 + 1 3. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1 இருக்குது. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸு 1 தான் இருக்கும். ஸோ 4 + 1 5. இப்படி டேரெக்டாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம் 3:5. மற்ற இன்னொரு மெத்தட் நம்ம நார்மலாக எப்பவும் சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து 5 வருஷத்துக்கு கூட்டி 10 + 5 15 20 + 5 25 அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கோ. அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கங்க, இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகும். என்ன கொடுக்குறாங்க? ஒரு அம்மா மற்றும் மகளின் இன்றைய வயது விகிதம் இப்போ எப்படி இருக்கான்? 9:4. இந்த வயது விகிதம் 6 ஆண்டுகள் கழித்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 2:1 மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஏனில் மகள் பிறந்த போது அம்மாவின் வயது என்ன? அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவங்க மகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாக கேட்டிருக்கோம். என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஹரிசாண்டலாக 9க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸு 5, 2க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் 1. ஸோ என்ன பண்ணணும்? இந்த 5ஐ இதோட மல்டிப்ளை பண்ணால் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் ஆகிரும். இப்போ 5ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 5 × 2 10, 5 × 1 5. ஸோ 9 4
10 5. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 9க்கும் 4க்கும் 5, 10க்கும் 5க்கும் 5. ஸோ இப்போ வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 9க்கும் 10க்கு 1, 4க்கும் 5க்கும் 1. அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? 6 வருஷம். ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு 6 வருஷம். அவங்க கேட்குறது என்ன? இப்போ அவங்க வயசு என்னன்னு கண்டுபிடிப்போம். அவங்க கேட்குறது அவங்க பிறக்கும்போது, மகள் பிறக்கும்போது தாய்க்கு எவ்வளோ வயதுன்னு கேட்குறாங்க. இந்த 6 கொண்டு போய் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 × 6 54, 4 × 6 24. இதுதான் அவங்களோட இப்போ வயது. இப்போ அவங்க கேள்விக்கு என்னென்னு பார்ப்போம். வயசை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து மகள் பிறந்தபோது அம்மாவின் வயது. மகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அப்போ அம்மா எவ்வளோ வயசு இருப்பாங்க? இந்த 24 54 சப்ராக்ட் பண்ணிடும். சப்ராக்ட் பண்ணால் அப்போ 30 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மகள் பிறந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் 24 வயசு மகளுக்கு கூடிருச்சு, அவங்களுக்கும் 24 கூடி 54 ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து 30. நெக்ஸ்ட் சம்முக்கு போவோம். அடுத்து இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? 10 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது பியின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். 10 ஆண்டுக்கு முன் 4 மடங்கு, ஏயோட வயது பிஇ மாதிரி 4 மடங்கு. அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின் ஏயின் வயது பியின் வயதை போல 2 மடங்கு. 10 ஆண்டுகளுக்கு பின், ஓகேவா, 2 மடங்கு, அதாவது 1:2. 10 ஆண்டுக்கு முன் வந்து 4:1, 10 ஆண்டுகளுக்கு பின் வந்து 2:1. இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்குறது என்னென்னா, இப்போது அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் பிக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். பிக்கு என்ன, ஏக்கு என்ன, எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரேஷியோ மாதிரி போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 2க்கு 1க்கு டிஃப்ரென்ஸு 1. ஸோ இதை காமன் ஆக்கிறதுக்கு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6, 1 × 3 3. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 4க்கும் 6க்கும் 2 இருக்குது. 1க்கும் 3க்கும் 2 இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 இருக்கா? ஸோ இது ரெண்டோட ஆவரேஜில் தான், அதாவது 10, இங்கே ஒரு 10, இங்கிட்ட ஒரு 10, இங்கிட்ட ஒரு 10, 20 இருக்குது. அப்போ சென்டர் மிட் பாயிண்டில் தானே இருக்குது. ஸோ இதை விட 1 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம், இதை விட 1 சப்ராக்ட் பண்ணுவோம். 5:2 வந்துடும். இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 5:2 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 5:2 தான் அவங்களோட ரேஷியோ. அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:2 இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம இப்போ போவோம். இப்போ இங்கேருந்து பார்ப்போமா? இது 2 பேர்த்துக்கு என்ன இருக்குது டிஃப்ரென்ஸு? 4:1, 5:2. வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 1 யூனிட் ஈக்குவல் டு 10 இயர். மொத்தமாக பார்க்கும்போது வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸு 2 யூனிட் ஈக்குவல் டு 20 இயர்னு வரும். ஏன்னா 10 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டுக்கு பின்னாடி. ஸோ இந்த கேப்பில் வந்து 20 வருஷம் இருக்குது. 10ன்னு மட்டும் போட்டுக்கக்கூடாது, 20 வரும் ஓவராலாக எடுக்கும்போது. இதுக்கு மட்டும் எடுக்கும்போது 10 ஆண்டுக்கு முன்னிலேருந்து ப்ரெசன்ட் தற்போது வரைக்கும் எடுக்கும்போது 10ன்னு மட்டும் எடுத்துக்கும். இப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 10 எடுத்துட்டோம். அவங்க கேட்குறது ப்ரெசன்டேஜ் கேட்குறாங்க. ப்ரெசன்டேஜ்னால் இந்த 10 கொண்டு போய் இந்த 5:2 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போனா 50, இதுக்கு வந்து 20 அவங்களோட ஏஜஸ். கேட்குறது யார்? பியோட ஏஜ் கேட்குறாங்க. அப்போ பியோட ஏஜ்னா 20. ஆப்ஷன்லேயே 50யும் வச்சுருப்பாங்க சில டைம். நம்ம 50க்கு போயிடக்கூடாது. ஏ கேட்குறாங்களா பி கேட்குறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம்முக்கு போவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2014 வருடத்தில் அர்ஜுனின் வயதை போல் அர்ஜுனின் அப்பாவின் வயது 2 மடங்காகும். 2014 அர்ஜுனோட வயது மாதிரி 2 மடங்கு. ஸோ 1:2 எழுதிக்கிறோம். 2002 வருடம் அப்பாவின் வயது அர்ஜுனின் வயது அர்ஜுனின் அப்பாவின் வயது போல் 3 மடங்கு ஆகும். ஸோ 3:1. 2:1 இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி 3:1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வருஷங்களாக கொடுத்துட்டா இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சணும். ஸோ 12 இயர்ஸ் நமக்கு இங்கே. இப்போ என்ன பண்ணணும்? சிமிலர் தான், அதே கான்செப்ட் தான். வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் 2. இங்கே வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது 2க்கும் 1க்கும் பார்க்குறோம், 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4:2 மாற்றிக்கிறோம். ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ். இப்போ வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்குறோம். 3க்கும் 4க்கும் 1, 1க்கும் 2க்கும் 1. ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு இந்த 12 இயர்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடும். ஸோ 12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸை கொண்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நினைக்கிறேன். 1999 வருடத்தில் இவருடைய வயதின் பெருக்கல் பலன் காண்க. 99 1999 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2002 கண்டுபிடிச்சிப்போம். நம்ம 2002 கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 யூனிட் ஈக்குவல் டு 12 இயர்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அர்ஜுனோட வயது 12,
அப்பாவோட வயது 3 × 12 36. ஸோ 2002 36 12. அப்போ 1999 எவ்வளோ அப்படின்னா 3 இயர்ஸ் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 36 - 3 12 - 3 9. ஸோ 33,9 இருக்கும். இப்போ இவங்களோட பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் 33 × 9. ஸோ 297 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 297. சிமிலர் கான்செப்ட் தான். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் 2 ரேஷியோக்கு. சேமாக இருந்துச்சுன்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். சேமாக இல்லைன்னா சேமாக ஆக்கிக்கிறோம். சேம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஹையஸ்ட் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ரேஷியோவை பிக்கர் ரேஷியோவை மாற்றிட்டா சிமிலர் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி. அது ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். 1 யூனிட்டா 2 யூனிட்டா, இங்கிட்ட இருக்க யூனிட்டு ஈக்குவல் டு இங்கே இருக்க டிஃப்ரென்சிபிள் இயர்ஸ். ஸோ 12 இதை எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டு இதை கொண்டு போய் ப்ரெசன்டேஜ் வேணா ப்ரெசென்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பாஸ்ட் வேணா பாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இல்லை எந்த பர்டிகுலர் யார் கேட்குறாங்களோ அங்கே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். இது ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சு. அடுத்த சம்முக்கு போவோம். அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களே. அது குமரனின் தற்போதைய வயது இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால், குமரனுடைய எக்ஸ் வந்து இப்போ குமரனோட தற்போதைய வயதுன்னு வச்சுக்குவோம். குமரனுடைய தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினார். தற்போதைய வயதின் இருமடங்கு 2x, அது கூட ஒன்றை கூட்டணும் அப்படின்னா அது கிடைக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ என்ன, x - 2. இப்போ எக்ஸு அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி x - 2. 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் x + 4 பெருக்க கிடைப்பதற்கு சமம். ஸோ இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ இருக்கிற வயசோட 2 டைம்ஸாக +1 இதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். சில டைம் நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணி இப்போ அடுத்து இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டால் அது ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டாம். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் மெத்தட் போய்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ போகிறோம். 3 இந்த எக்ஸுக்கு பதிலாக 3ஐ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 3 - 2 1, 3 + 4 7, 2 × 3 6, 6 + 1 7. ஸோ 7 = 7. அப்போ ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பிஏ போட்டு செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன வருது. பிஏ போடும்போது 4 - 2 8. ஸோ 8 × 4 - 2 2, 4 + 4 8. ஸோ 2 × 8 = 2 × 4 8 + 1 9. ஸோ 16 இந்த பக்கம் 9. ஸோ 2 ஈக்குவல் ஆகலை. இந்த மாதிரி அன்ஈக்குவலாக இருக்கும். ஒரு வேளை நமக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டாக எடுக்கல ஆன்சர் அப்படிங்கிறப்ப. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனில் உடைய ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சமுக்கு போகும். இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல் 2 மடங்காகும். பெண்ணின் வயது சகோதரியை, பெண் ஜிங்கிறது கேர்ளு, எஸ்னா சிஸ்டர், டபுள் த மடங்கு இருக்குது. இப்போ தற்போது 5 ஆண்டுகளுக்கு பின் 2 வயதுகளின் பெருக்கற்பலன் 5 ஆண்டுகளுக்கு பின். அப்போ 5 ஆண்டு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 2x + 5 x + 5. அவங்களோட பெருக்கற்பலன் என்ன இருக்குது, 375 இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹர் சிஸ்டர். சிஸ்டரோட தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா, 2x + 5 x + 5 = 375. ஸோ இதோட பெருக்கற்பலன் 375. இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம். இப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்சர் ஆப்ஷன் ஏ போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 10. எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டோம்னா என்ன ஆகும், 10 × 2 20 + 5 25 × 10 + 5 15. 25 × 15 போடும்போது 375. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்குன்பா, இதே ஆப்ஷன் 20 போகிறோம். பி ஆப்ஷன் 20 போடும்போது 20 × 2 40, 40 + 5 45, 20 + 5 25, 45 × 25 போடும்போது 1125 வருது. ஸோ இது நமக்கு வரல. அவங்க ஒரு வேளை வந்து அவங்க ஆப்ஷனில் வந்துட்டு 2 பேர்த்தோட பெருக்கற்பலன் 1125 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிறது 375. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். சியும் எடுத்து செக் பண்ணுவோம். 15 கொடுத்துருக்காங்க. 15 போட்டால் 2 × 15 30 + 5 35 × 15 + 5 20. ஸோ 700 தான் வருது. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ வந்துட்டு நமக்கு இந்த சம்க்கான ஆன்சர் வந்துட்டு 10. அந்த பொண்ணோட வயசு வந்துட்டு 10 இருக்குது அப்படிங்கிறாங்க.
இது 10 அப்படின்னா ஒரு சில டைம் இப்படி கொடுத்துட்டு கேர்ளோட வயசு என்னன்னு கேட்பாங்க. ஸோ கேர்ளு கேட்குறாங்கன்னா, அதாவது அந்த பெண்ணோட வயது கேட்குறாங்கன்னா 2x, தங்கையோட வயது தான் எக்ஸு, அந்த பொண்ணோட வயது 2x. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் போ. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு உள்ளது. எப்படி இருக்குது? ஒருவரோட தந்தை ஒருத்தர் எஃப்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவரோட வயது எப்படி இருக்கான்? 2 பசங்களோட x+y 2 பசங்களோட வயதை கூட்டுறதை விட 4 மடங்காக இருக்குது. ஸோ 4 × x+y 10 வருடங்களுக்கு பிறகு. ஸோ அப்போ f+10. இங்கே என்ன ஆகும்? x+y ப்ளஸ் எக்ஸுக்கு ஒரு +10, ஒய்க்கு ஒரு +10 இரு மடங்காக இருக்கான். இரு மகன்களின் வயதை கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு ஆகும் எனில் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி 2 மடங்கு ஆயிருதான். இப்போ 4 மடங்காக இருக்குது, 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்கு ஆயிரும். அப்போ அவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஃப்போட வயசு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ f+10 = 2 × இந்த x+yக்கு பதில் என்ன பண்ணலாம்? இந்த f/4 எழுதிக்கலாமா? ஸோ f/4 + 20. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் f/2 + 40. அடுத்து f இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ f - f/2 வந்துடும். 40 - 10 30 ஆயிரும். ஸோ பாதி தான் 30. அப்போ மொத்தம் f கண்டுபிடிச்சா 60 வரும். ஸோ அந்த எஃப்போட வயது என்ன? அந்த மனிதனோட வயது 60 வயசு. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா, இவர் 60 ஆயிடுச்சா? இப்போ x+y என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 60 = 4 × x+y. ஸோ இந்த x+y கண்டுபிடிக்கிறதுக்கு 60/4 15. ஸோ அவங்க 2 பையனோட கூட்டுத்தொகை 15 இருக்கும். இன்னும் 10 வருஷம் கிளம்பிச்சு என்ன ஆகும்? 15 35 மாறிடும். 35 இவருக்கு 60 70 மாறிடும். ஸோ 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்க? ஒரு தகப்பன் மகனிடம் சொல்கிறார். ஒரு அப்பா போயிட்டு தான் பையன்கிட்ட சொல்கிறார். என்னென்னு சொல்கிறாரா? நீ பிறக்கும்போது எனக்கு நீ இப்போதுள்ள வயது என்னங்கிறாரா? அவர் பிறக்கும்போது அந்த பையனுக்கு இப்போ என்ன வயசோ அதான் அந்த பையன் பிறக்கும்போது அவருக்கு இருந்த வயசு அப்படிங்கிறார். தகப்பனார் வயது இப்போது 36. அப்போ இப்போ 36 ஆயிடுச்சான் என்றால் அப்பையன் 5 ஆண்டுகளுக்கு எத்தனை வயதானவனாக இருந்தான்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கங்க. நீ பிறக்கும்போது எனக்கு நீ இப்போதுள்ள வயது. இப்போ அவருக்கு 36. இப்போ அவர் எவ்வளோ சொல்கிறாரு? 36. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளாம் ஒரு ஆப்ஷன் அஸ்யூம் பண்ணிக்குவோம். 36ல் பாதியாக பிரிச்சுப்போம், 2ஆக பிரிச்சுப்போம். அப்போ தானே அவர் பையன் பிறந்து வளர்ந்த கேப்பு இவர் பையன் பிறந்ததுக்கப்புறம் இருந்த கேப்பு முன்னாடி இருக்க கேப்பு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 36 2ஆக பிரித்தா 18. ஸோ இப்போ அவருக்கு 18 வயசு இருக்குது அப்படின்னா அவர் இப்போ 36 வயசு ஆகும்போது அவருக்கு பையன் பிறந்திருக்கும். அவருக்கு அந்த பையனுக்கு 18 வயசாக இருக்குது, இவருக்கு 36 வயசாக இருக்கும். ஸோ 18. அப்போ அந்த பையனோட வயசு இப்போ என்னவாக இருக்கும்? 18. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி பையன் வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 18 - 5 போட்டோம்னா 13 வயசு. மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது, நீ பிறக்கும்போது எனக்கு நீ இப்போதுள்ள வயது. அப்போ இப்போ என்ன வயதுங்க அந்த பையனோட வயது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சி. அடுத்து நெக்ஸ்ட்டு சம் போ. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா? என் வயசு தற்போது வயதில் 1/3 இருந்தது. 3ல் பாதியாக, ஒரு பங்கில் 3ல் பாதியாக இருந்திருக்கு. எனது தற்போதைய வயது என்ன? இப்போ என்னோடய வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க. ஆப்ஷனில் இருக்கா? ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், ஒரே ஒரு வயசு தான் இருக்குன்னா ஆப்ஷனில் இருக்க வயசு வச்சே போய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம், 30. இப்போ அவருக்கு 30 வயசு. 20 ஆண்டுக்கு முன்பு. அப்போ -20 என்ன வரும்? 10. இந்த 30ல் 1/3 மடங்கு எவ்வளோ? 10. ஸோ 2 ஈக்குவலாக இருக்குது. இது 2 ஈக்குவலாக இருக்கிறது தான் ஆன்சர். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஈக்குவலாக இருக்குன்ட்டு. இப்போ அடுத்து பிஏ வச்சு போவோம். பிஏ வச்சு போனால் 20 மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 5. இந்த 25 1/3 இது பண்ணால் 8 பாயிண்ட் சம்திங் வரும். பாயிண்டில் வருது, இருந்தாலும் அது கிடையாது, தப்பு. இப்போ 35 ஆப்ஷன் சி போனோம்னா 35 - 20 போட்டோம்னா 15. 35 / 3 போட்டோம்னா சம்திங் 11 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன் போய்க்கணும். அதாவது
ஒரு ஆப்ஷன் எடுத்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வயது தற்போது வயதில் 1/3 இருந்தது. அப்போ இப்போ 30 இருக்குது, 20 ஆண்டுக்கு முன்னாடினா 10, இப்போ இருக்க வயசில் 1/3 இருக்கும். கரெக்டு. இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளான ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறோம், ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அடுத்து, தந்தை மற்றும் மகனின் வயது முறையே 41, 16. 41, 16. இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தந்தை தனது மகனை விட 2 மடங்கு வயதாக இருப்பார்? இன்னும் எவ்வளோ வருஷம் கழிச்சு 2 மடங்காக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம். 19, தந்தை கூட 19 ஆட் பண்ணுறோம், பையன் கூட 19 ஆட் பண்ணுறோம். 41 கூட 19 ஆட் பண்ணால் 60, 16 கூட 19 ஆட் பண்ணால் 35. 2 மடங்காக இருக்கா? 35, 60. அப்போ கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி, 9 எடுக்கிறோம். 41 கூட 9 ஆட் பண்ணுறோம், 16 கூட 9 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஆகும்? 41 + 9 வந்து 50, 16 + 9 வந்து 25. இதை பாருங்களே, இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டபுள் த அமௌண்ட்டாக இருக்குது, அது 2 மடங்காக இருக்குது. ஸோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 9. நெக்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம், ஏக்கும் பிக்கும் தற்போது 4:5. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட விகிதம் எப்படி இருக்கான்? 7.9, 7:9. அவர்களின் தற்போதைய வயதை கண்டறியும். இது முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 4, 5 ஹரிசாண்டலாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 4க்கும் 5க்கும் 1, 7க்கும் 9க்கும் கண்டுபிடிச்சா 2. ஸோ இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்து 8 ஆயிரும், 5 வந்து 10 ஆயிரும். ஸோ இப்போ வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன ஆகும்? 8க்கும் 7க்கும் 1, 10க்கும் 9க்கு 1. எத்தனை வருஷம்? 5 வருஷம் கேப்பு. ஸோ 1 யூனிட் = 5 வருஷம். தற்போதைய வயதை கேட்குறாங்களா? இப்போ இதில் வந்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. தற்போதைய வயது கேட்கும்போது இந்த 5 கொண்டு போய் இந்த 4லையும் 5லையும் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, 8லையும் 10லையும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம கடைசியாக என்ன ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சோமோ அதில் தான் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது அப்போ இந்த 5 போய் 8லையும் இந்த 5 போய் 10லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 8 × 5, 10 × 5, 8 × 5 40, 10 × 5 50. ஸோ ஆன்சர் வந்துட்டு 40, 50. ஆப்ஷன் ஏ 40, 50. இதுதான் ஆன்சர். அடுத்த சம். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? தற்போது கவிதா சரிதாவை போல 2 மடங்கு. கவிதா சரிதாவை போல 2 மடங்கு. ஸோ 1:2. 8 ஆண்டுகளுக்கு பிறகு கவிதாவிற்கும் சரிதாவிற்கும் வயது இடையிலான விகிதம் 22:13. கவிதாவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸு. தற்போதுக்கு என்ன? 2க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 1. 8 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் 22க்கு 13க்கு 9. ஸோ அப்போ இதை தற்போது 2வையும் 1ஐயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 18, 9. இப்போ வெர்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 18க்கும் 22க்கும் 4, 9க்கும் 13க்கும் 4. சிமிலராக தான் வரும் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4. இது எவ்வளோ வருஷம் கேப் இருக்குது? 8. ஸோ 4 × 8 இயர்ஸு. ஒரு பங்கு வந்து 2 வருஷம். இப்போ அவங்க கேட்குறது கவிதாவின் தற்போதைய வயது. இந்த 2 கொண்டு போய் 18ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. 18ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 18 × 2 36 வயது. ஸோ கவிதாவோட வயது வந்து 36. அடுத்த சம்மு. ஒரு தாய் தன் மகளை விட 25 வயது மூத்தவள். தாய் வந்து மகளை விட 25 மூத்தவங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னே m-5, d-5. தாயின் வயது மகளின் வயது 6 மடங்கு ஆகும். தாயின் வயது வந்து மகளை விட 6 மடங்காக இருக்குது. ஸோ 6 × d-5 வந்து m-5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணோம்? இந்த டிக்கு பதிலாக m-35 இதை கொண்டு வந்து இங்கே டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். m-5 = 6 × m-25 அப்போ இதை வந்து -13 கொண்டு வந்துக்கலாம். -30னா 180. அப்போ 180 - 5 = 5m. அப்போ 175. அப்போ m = 35. இன்னொரு மெத்தட்லேயும் போகலாம். நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெத்தட். இது ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுறது. இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுறதுனா என்ன சொல்லியிருக்காங்க? 6xன்றோம் மதருக்கு, டாட்டருக்கு எக்ஸு. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எப்படி இருக்கான்? 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அப்போ 6x + 5 x + 5. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 25. ஸோ 6x + 5 -x - 5 = 25 இருக்கும். அப்போ x = 5ன்னு வந்துடும். ஸோ இந்த x = 5 கொண்டு போய் தற்போதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
அப்போ இந்த 6x + 5ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 30 30 + 5 35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த சம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ராஜன்ஸ் ஏஜ் இஸ் 2 years less than twice of ரமாஸ். அதாவது ராஜாவின் வயது எப்படி இருக்கான், ராமனோட வயதை விட 2 மடங்கை விட 2 கம்மியாக இருக்குது. ராமனோட 2 மடங்கை விட 2 கம்மியாக இருக்குது. ஸோ ராஜன் ஈக்குவல் டு 2 × ராமன் -2. ராஜாவின் வயது 16, ராஜா அது 16ன்ட்டாங்க. அப்போ ராமாவது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ராஜா 16 = 2x - 2. 2x = 18, x = 9. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 9. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுல மட்டும் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டை வாசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ராஜாவோட வயது எப்படி இருக்கான், ராமனோட வயதில் 2 மடங்கை விட 2 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் புரிஞ்சுட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு சால்வ் பண்ணி. மோஸ்ட்லி ஏஜஸில் இருக்க எல்லா சம்ஸில் இருக்க எல்லா வகையான கான்செப்ட்டும் பார்த்துட்டோம். எப்படி வந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இவ்வளோ தான் ஏஜஸோட மொத்த கான்செப்ட்டும். ஒரு மேபி டிஎன்பிசியில் நமக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து எப்பயுமே கேட்டுருவாங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான டாப்பிக்கில் இதுவும் ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ ஆல்.